ஃபெயிலிங் பாஸ்வேர்ட் மறந்துட்டுங்கப்போ, அதை எப்படி நம்ம ரெக்கவரி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இல்லைனா மெயில் ஐடி நம்மகிட்ட இருக்கணும். குரோம் ப்ரௌசரில் போங்க. போய்ட்டு அதில் போய் கோட் ஃபெயிலிங்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் சைடில் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் டெஸ்க்டாப் சைடுன்னு சொல்லி கீழே அடியில் இருக்கும். அந்த டெஸ்க்டாப் சைடை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபெயிலிங் சர்வீஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்கட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரும்போது அதில் அட்வொகேட்டா, லிட்டிகேண்டா, கவர்மெண்ட் ப்ரீடரா, கிளர்க்கான்னு இருக்கும். நம்ம அட்வொகேட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டோம். செலக்ட் ஸ்டேட்டில் ஸ்டேட்டையும் நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டோம். மொபைல் நம்பருங்கிறதுல இப்போது நம்ம ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை அதில் என்ட்ரி பண்ண போகிறோம். நீங்கள் ஃபெயிலிங் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள கெட் ஓடிபிங்கிற ப்ளூ பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபி சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடின்னு வந்திருக்கு. இப்போது நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை பார்த்து என்டர் ஓடிபின்னு சொல்லி கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த என்டர் ஓடிபிங்கிற பாக்ஸில் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை ஓடிபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ யுவர் பாஸ்வேர்ட் இஸ் ரீசெட் அண்ட் நியூ பாஸ்வேர்ட் இஸ் சென்ட் யுவர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில்னு வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு பாஸ்வேர்டு சென்ட் ஆகிருக்கும். மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த பாப்பப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது செலக்ட் ஸ்டேட்டை கிளிக் பண்ணி நம்மளுடைய ஸ்டேட் என்னதோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டோம். இப்போ யூசர் நேமில் நம்மளுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டில் நம்மளுக்கு ஓடிபியாக வந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணிவிட்டு அது கரெக்டானு பார்க்கறதுக்காண்டி ஷோ பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இப்போ சைடில் உள்ள கேப்சாவை பார்த்து தப்பு இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாகின் சொல்லி ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அந்த லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஐடி ஓப்பன் ஆகிட்டு நம்ம மறந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஐடியை ஓப்பன் பண்ணிட்டோம்.